இறந்த பின்னும் உதவும் நண்பன். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்கள் கிட்ட சொல்றாங்க, ஒருவருக்கு தன்னோட இறுதி காலம் நெருங்கிடுச்சு, அதாவது தான் இறந்து போக போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரு தான் இறந்த பின்னாடி தன் கூட வரக்கூடிய நண்பரை தேடி போறாரு. முதல்ல ஒரு நண்பர் வீட்டுல போய் கதவை தட்டுறாரு. எனக்கு ஒரு உதவி வேணும், நான் இறந்த உடனே என் கூடவே நீங்க வரணும் அப்படின்னு கேக்குறாரு. உடனே அதுக்கு அந்த நண்பர், நீ உயிரோடு இருக்கிறப்ப உனக்கு என்ன உதவி வேணாலும் நாங்க செய்ய முடியும், ஆனா நீ இறந்த பின்னாடி உனக்கு போடுற கஃபன் துணியும் நீ அடக்கம் செய்யப்படுறதுக்கு ஒரு குழியையும் மட்டும்தான் எங்களால தர முடியும், மற்றபடி உன் கூடவே எல்லாம் எங்களால வர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ரெண்டாவது நண்பர் வீட்டுல போய் கதவை தட்டி முதல் நண்பர்கிட்ட சொன்ன மாதிரியே இரண்டாவது நண்பர்கிட்டையும் சொல்லி, நான் இறந்த பின்னாடி என் கூடவே வர முடியுமான்னு கேக்குறாரு. அதை கேட்டுட்டு அந்த ரெண்டாவது நண்பரும் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிறப்ப உனக்கு உற்ற தோழனா நான் இருக்க முடியும், ஆனா நீ இறந்த பின்னாடி உன்னை அடக்கம் செஞ்சுட்டு உனக்காக அழுதுட்டு வர முடியும், ஆனா உன் கூடவே எல்லாம் எங்களால வர முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மூன்றாவது நண்பர்கிட்ட போய் இவரும் அதே மாதிரி சொல்றாரு. அந்த மூன்றாவது நண்பர் சொல்றாரு, கண்டிப்பா என்னால உன் கூடவே வர முடியும், அதுக்காகத்தான் நான் இருக்கேன்னு சொன்னாராம். அந்த மூன்றாவது நண்பர் பதில கேட்டு மகிழ்ச்சியிலேயே அந்த மனிதர் இருந்து போயிட்டாரு. இந்த கதையை சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்ன தோழர்கள் கிட்ட கேக்குறாங்க, இந்த கதையில அந்த 3 நண்பர்கள் யாருன்னு உங்களால யூகிக்க முடியுதான்னு கேக்குறாங்க. பதில் சொல்ல தெரியாம நண்பர்கள் அமைதியா இருக்கிறாங்க. நபிகள் நாயகமே பதில சொல்றாங்க. முதல் நண்பர், பணமும் செல்வமும் தான், நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களோட தேவைகளை இது பூர்த்தி செய்யும், ஆனா நீங்க இறந்துட்டா அது உங்களோட வராது. இரண்டாவது நண்பர்ன்றது உங்க உறவினர்கள், மனைவி, மக்கள், சொந்த பந்தங்கள் எல்லாமே. நீங்க இறந்த பிறகு அவங்க உங்க கூடவே வர முடியாது, உங்களுக்காக அவங்க அடக்கம் பண்ற இடத்துக்கு வரைக்கும் தான் வர முடியும், உங்களுக்காக கண்ணீர் சிந்த முடியும், உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய முடியும், அதுக்கு மேல அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. மூன்றாவது நண்பர் யாருன்னா, நீங்க வாழும் போது செய்த நன்மைகள் நீங்க இறந்த பின்னாடியும் அதுதான் உங்க கூடவே துணைக்கு வரும்னு சொல்றாங்க. வாழ்க்கையில பொருட்களையும் செல்வங்களையும் தேடிக்கிட்டே இருக்கிற நாம நல்ல அமல்களை, அதாவது நல்ல காரியங்களையும் நன்மைகளையும் செய்வதற்கு முக்கியத்துவம் தரணும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுறுத்துறாங்க. ஒரு மரத்தை நட்டு வச்சோம்னா நாம இறந்த பிறகும் கூட மற்றவங்களுக்கு அது நன்மை தரும், நிழல் தரும். ஒரு படிப்புக்கு உதவினா நம்ம இறந்த பிறகும் அதன் பயனை மற்றவங்க அனுபவிப்பாங்க. அதே மாதிரி ஒரு தண்ணீர் கிணறு வெட்டி வச்சா கூட நம்ம இறந்த பிறகும் அதுல இருந்து மக்கள் பயன்படுத்துவாங்க, அது நமக்கு நன்மையை சேர்க்கும். பொண்ணும் பொருளும் இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வரைக்கும் தான், அது நிரந்தரம் கிடையாது. நம்ம செய்யற நன்மைகள் தான் நம்ம இறந்த பின்னாலும் நம்ம கூடவே வரும்.